ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கார்த்திக் அபிநயாவின் அறையின் அருகில் வந்து கதவை தட்ட முயலும் போது கதவு திறந்து கொண்டது. வாசலில் நிற்கும் கார்த்திக்கை கண்ட அபிநயா அவனுக்கு தன் மீது சந்தேகம் வந்துவிட்டது என்று அறியாது, என்ன சார் என்று கேட்டாள். அவள் உதட்டை பார்த்தபடியே, இல்ல, உங்களையும் டிரைவரையும் தவிர என் ரூம்ல வேற யாராவது வந்தாங்களா என்று கேட்டான். இல்ல சார். ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, யாரோ வந்து போன மாதிரி ஃபீல் ஆகுது. அவளது உதட்டை பார்த்தபடியே தான் பேசுகிறான். அவள் உதடு கருப்பு நிறத்தில் இருக்கிறது. அதை கண்டதும் தான் இவளை சந்தேகிக்கிறோமோ என்று அவனுக்கு தோன்றியது. செக்க செவேல் என்று சிவந்து போன தன் உதட்டை மறைக்க அவள் அந்த நிறத்தில் சாயத்தை பூசி இருப்பது அவனுக்கு தெரிய வாய்ப்பேது. அவன் தன் உதட்டை பார்த்தபடியே பேசுவதால் அவள் மனதில் ஒரு நடுக்கம். அவனுக்கு தன் மீது சந்தேகம் வந்து விட்டதா? இல்ல சார், உங்க ரூம்ல எங்க 2 பேரை தவிர வேற யார் வருவாங்க? ஆமா, உங்க 2 பேரை தவிர வேற யார் வருவாங்க, அதனாலதான் கேட்டேன். அவன் அப்படி கேட்டதும் ஏதோ சந்தேகத்தோடு பொருள்பட அவன் பேசுவது போல் அவளுக்கு தோன்றியது. சரி, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? பசிக்குது சார், சாப்பிடலான்னு. ஆர்டர் பண்ணா ரூமுக்கே வருமே. இல்ல சார், வெளியே ஒரு சின்ன ரோட்டோர கடையை பார்த்தேன், அங்க சாப்பாடு நல்லா இருக்கும், அங்க போய் சாப்பிடலான்னு கிளம்பினேன். சரி, சாப்பிட்டுட்டு என்னுடைய ரூமுக்கு வாங்க. எதுக்கு சார்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சார். அவன் திரும்பி அவனது அறையை நோக்கி நடக்க கதவை பூட்டி விட்டு அவளும் நடக்க ஆரம்பித்தாள். அவனுக்கு தன் மீது சந்தேகம் தான் வந்து விட்டதா? அப்படி சந்தேகம் வந்திருந்தால் அவன் கண்டிப்பாக தன்னை கவனிப்பான். அவன் தன்னை பார்க்கிறானா? திரும்பி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் திரும்பி பார்த்தால் அதுவே அவன் சந்தேகத்தை உறுதி செய்வது போல் ஆகிவிடும் அல்லவா? ஆனாலும் அவன் தன்னை பார்க்கிறானா என்று அறியாவிட்டால் அவள் தலையை வெடித்து சிதறிவிடும் போல் தோன்றியது. வேண்டுமென்றே கையில் இருந்த சாவியை கீழே போட்டவள் குனிந்து அதை எடுப்பது போல் எடுத்துக்கொண்டு மிகவும் தற்செயலாக தலையை திருப்பி பார்ப்பது போல் பார்த்தாள். ஆம், கார்த்திக் அவனது அறை வாசலில் நின்று அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான். அவள் இதயம் தாறுமாறாக அடித்துக் கொண்டது. ஆம், அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. என்ன சார் என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டாள். இல்ல, உங்க கூட சாப்பிட நானும் வரலாமான்னு யோசிக்கிறேன். வர்றதா இருந்தா வாங்க சார், அங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே என்றவன் அவளை நோக்கி வந்தான். அவன் அவளை நெருங்க நெருங்க அவள் இதயம் இன்னும் வேகமாக அடித்துக் கொண்டது. அவனிடம் இப்போதே மாட்டிக்கொள்வோமோ? எப்படி அவனிடமிருந்து தப்பிப்பது? ஸ்வெட்டர் காலரை சரி செய்வது போல் அதை மேலே தூக்கி விட்டு கொண்டாள். தலையில் குரங்கு தொப்பி, கழுத்தில் மஃப்ளர் எல்லாம் அணிந்து பக்க ஆணாக தோன்றுகிறாள். ஆனாலும் அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டதே. சந்தேகம் என்று வந்துவிட்டால் அவன் அனைத்தையும் கவனிப்பான். தான் ஆண் அல்ல பெண் என்று அவன் கண்டிப்பாக கண்டுபிடித்தும் விடுவான். அப்படி ஒரு தருணம் உருவானால் அதை எப்படி சமாளிப்பது? இப்படியெல்லாம் நினைத்து அவள் மனம் படபடக்கும் போதும், ஏய், இப்படிதான் ஒரு ஆம்பளை ட்ரெஸ் இல்லாம இருந்தா அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பியா? இதுவே அவங்க கொடுத்த தாங்கிப்பீங்களா? தன்னையே கடிந்து கொண்டாள். எவனோ ஒரு ஆம்பளை இல்லையே, என்னுடைய கார்த்திக் தானே. அவர் மேல எனக்கு காதலும் இருக்கு, ஆசையும் இருக்கு. அதனாலதான் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்படி மாட்டிப்பேன்னு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டேன். என்ன பண்றது? ஆசை யார விட்டது? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஆசையும் காதலும் ஒண்ணுதானே என்று மனதிடம் கூறி தன் செயலை நியாயப்படுத்தி கொண்டாள். என்ன யோசிக்கிறீங்க சண்முகம்? இல்ல சார், என்ன சாப்பிடலான்னு யோசிச்சேன். அது அந்த கடையில போய் யோசிக்கலாம் வாங்க. அவன் நடக்க அவளும் நடந்தாள். கடைக்கு வந்ததும் இருவரும் தங்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி ரசித்து உண்ண ஆரம்பித்தனர். அபிநயா கூறியது போன்று அந்த கடையில் உணவு மிகவும் சுவையாக தான் இருக்கிறது. நீங்க இந்த கடைக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களா? இல்ல, இவர் முன்னாடி குன்னூர்ல தான் இந்த கடையை வச்சிருந்தாரு. அங்க பிசினஸ் சரியா இல்லையோ என்னவோ, இப்ப இங்க வச்சிருக்காரு. இவரை பார்த்ததும் என் நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதனால நைட் இங்க சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல சாப்பாடுதான். இருவரும் உணவை முடித்துக் கொண்டு ஹோட்டலை நோக்கி நடந்தனர். சரி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே? பேசணும். உங்களுக்கு தெரியும்ல, இன்னைக்கு 8ஆம் தேதி. சார், எதுக்காக தேவையில்லாம குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நான் தான் சொன்னேனே, இது என்னுடைய பர்சனல் விஷயம். இந்த விஷயத்துல யாரும் மூக்க நுழைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனாலும் நான் அளவுக்கு அதிகமா குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை கண்ட்ரோல் பண்ண எனக்கு ஒருத்தர் தேவை. பாபு இருந்திருந்தா உங்க அவசியமே இருந்திருக்காது. நீங்க ரூமுக்கு வாங்க. சார், ஊத்தி கொடுக்கவா கூப்பிடுறீங்க? அவளை ஆழமாக பார்த்தவன், அதுக்குதான், வேற எதுக்கு, வாங்க. இருவரும் அவளது அறையை எட்டி விட்டனர். சார், நான் வந்துட்டேன், நீங்க போங்க.
ஓகே என்றவன் அவனது அறையை நோக்கி நடக்கும் போது 1-2 முறை திரும்பி அவளை பார்த்தான். கதவை திறந்தபடியே ஓர பார்வையால் அதை கவனித்தாள் அபிநயா. அவள் மனம் தாளம் தப்பி அடித்தது. நான் கண்டிப்பா இன்னைக்கு மாட்டிப்பேன் போல இருக்கு. அவருக்கு ஏதோ பெரிய டவுட் வந்திருக்கு. அவரு குடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு என்னவோ அவரு குடிச்சு போதையில அப்படியே படுத்து தூங்கிடணும்னு தோணுது. நீதான் காப்பாத்து கடவுளே. அறைக்குள் வந்தவள் படுக்கையில் வந்து வீழ்ந்தாள். என்ன செய்யறது? அவனிடம் மாட்டிக்கொண்டால் தன் அப்பாவின் சிகிச்சைக்காக தான் இப்படி ஒரு வேடத்தை அணிய வேண்டியதாக இருந்தது என்று கூறி தப்பித்து விடலாம். மன்னிப்பு கேட்டு தன் அப்பாவின் சிகிச்சை முடியும் வரை வேலையில் தொடரும் அனுமதியும் கேட்கலாம். ஆனால் அவனுக்கு வந்த சந்தேகம். அது என்ன சந்தேகம்? தான் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தது அவனுக்கு தெரிந்து விட்டதா என்ன? தன் உதட்டையை பார்த்து கொண்டிருந்தானே, அவன் திருப்பி கொடுத்த முத்தத்தில் அவள் உதடு சிவந்துதான் போனது. அது மட்டுமா, அவள் கழுத்திலும் உடலில் எங்கெங்கோ சிகப்பு நிற அடையாளங்களும் இருக்கிறது. அதை அவன் பார்த்து விட்டால் என்ன செய்வது? ஏய், ஏன் இப்படி பயப்படுற? அவர் என்ன உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பார்க்கவா போறாரு? எதுக்கு இப்படி பயப்படுற? எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீ லேட்டாக தான் அவருக்கு சந்தேகம் அதிகமாகும். சீக்கிரமா அவருடைய ரூமுக்கு போ. படுக்கையில் இருந்து எழுந்தவள் மஃப்லர், ஸ்வெட்டர், தொப்பி 3ஐயும் கழற்றி படுக்கையில் போட்டுவிட்டு கண்ணாடி முன் வந்து நின்று தன்னை சரி செய்து கொண்டாள். அறையிலிருந்து வெளியே வந்தவள் கதவை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு கார்த்திக்கின் அறையை நோக்கி நடந்தாள். இதே நேரம் மது குப்பி கீழே வீழ்ந்து உடைந்த நினைவு கார்த்திகேயனுக்கு வர அந்த நிகழ்வை யோசித்து எடுக்க முயன்றவனுக்கு அபிநயாவின் சட்டையையும் பனியனையும் அவன் கிழித்தெறிந்தது நினைவு வந்தது. அவள் தரையை சுத்தம் செய்ய அந்த கிழிந்த சட்டை பனியன் இரண்டையும் பயன்படுத்தியதும் நினைவு வர அவளது உள்ளாடை, அவள் மார்புக்கு கீழே சுற்றி இருந்த சேலை அனைத்தும் பாதி பாதியாக நினைவு வந்தது. அறையில் இருந்த குப்பைகள் கொட்டும் பக்கெட்டின் அருகில் வந்தவன் அதை பரிசோதிக்க அதில் அவளது கிழிந்த உடையும் மது குப்பியின் துண்டுகளும் கிடக்கிறது. அதன் பிறகு என்ன நடந்தது என்று யோசித்தவனுக்கு எதுவும் நினைவு வரவில்லை. உதட்டில் அழுத்தி ஆவேசமாக பதிந்த அந்த முத்தத்தை அவனால் மறக்க முடியவில்லை. ஆனால் அவன் பெண்ணாக இருந்தால் கூட என்னை அப்படி முத்தமிடுவானா? அது தன் கற்பனையாக இருக்கலாம், அல்லது தன் கனவாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். என்ன ஆனாலும் அவ ஆம்பளையா பொம்பளையான்னு இன்னைக்கு உறுதிப்படுத்திக்கணும். தனக்கு தானே கூறிக்கொண்டவன் அடுக்கி வைத்திருந்த மது குப்பிகளின் அருகில் வந்தான். அதில் ஒன்றை எடுத்து திறந்து ஏதோ சிறிது பருகிவிட்டு கையில் சிறிது மதுவை ஊற்றி தன் சட்டையில் தெளித்தும் கொண்டான். அப்போதுதான் அழைப்பு மணி முழங்கியது. சண்முகம்தான், வேற யாரும் வர வாய்ப்பில்ல. ஆர்டர் செஞ்ச இட்லி நான் இல்லாததால டிரைவர் அறைக்கு போயிடுச்சு. அவர் போன் பண்ணி சொன்னாரு, நான் சாப்பிட்டுட்டேன், நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். வேற யாரும் வர வாய்ப்பில்ல. மது குப்பியை கையில் ஏந்தியபடியே வந்து கதவை திறந்தான். ஆம், வெளியே அபிநயா தான் நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் நல்ல போதையில் இருப்பது போல் பாசாங்கு செய்தவன் தள்ளாடியபடியே அவள் மீது சாய, சார் என்ன சார் இது? இப்பவே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுவும் எந்த அளவு போதை ஏறுற மாதிரி குடிச்சிருக்கீங்க? என்ன சார் இது? அவனை தாங்கியபடியே உள்ளே அழைத்து வந்தவள் கதவை சாத்தி தாழிட்டு விட்டு அவனை கொண்டு வந்து படுக்கையில் அமர்த்தினாள். அவன் கையில் இருந்த குப்பியை வாங்க அவள் முயல அதை கொடுக்க மறுத்தவன் தெரியாமல் மதுவை அவள் மீது கொட்டுவது போல் அவள் மீது ஊற்றினான். சார் என்ன சார் இது? எத்தனை தடவை தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது? அவன் போதையில் இருப்பதாக நினைத்து கோபமாக பேசியவள், உங்க ஒரு நைட் ட்ரெஸ் ஏன் ரூம்ல இருக்கு, வரும்போது எடுத்துட்டு வரணும்னு நினைச்சா மறந்துட்டேன். இந்த வாசனை எனக்கு பிடிக்கல சார், நான் போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அவள் நகர முயல அவள் கரத்தை பிடித்தவன், இங்கதான் வேற ட்ரெஸ் இருக்கே, அதை எடுத்து போட்டுக்கலாமே என்று கூற, ஓகே சார், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அவள் கரத்தை அவன் விடுவித்தான். அவள் அவனது இரவு உடை ஒன்றை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றாள். சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவள் அவன் கையில் இருந்த குப்பியை காலி செய்திருப்பதை கண்டு அதிர்ந்து போனாள். ஆனால் அவன் அதை கீழே கொட்டியிருந்தான். இப்போது முழு போதையில் இருப்பது போல் அவன் நடிக்க, என்ன சார் இப்படி பண்றீங்க? அவன் கையில் இருந்த குப்பியை வாங்கியவள் அதை இருந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு அவன் அருகில் வந்தாள். போதை நல்லா ஏறிடுச்சு சார், இனி தூங்குங்க என்று கூறி அவனை படுக்கையில் சாய்க்க அவளை சுற்றி வளைத்தபடியே அவளோடு படுக்கையில் சாய்ந்தான். அப்போதுதான் அவள் ஆணல்ல பெண் என்பது அவனுக்கு உறுதியானது. கோபமும் உச்சியை தொட்டது. சட்டென்று துள்ளி எழுந்தவன், நீ ஆம்பளை இல்லையா என்று கேட்டான். அவன் போதையில் இல்லை என்பதை உணர்ந்தவள் நடுக்கத்தோடு படுக்கையில் இருந்து எழுந்தாள். பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டவன் அவள் தலையில் வைத்திருந்த விக்கையும் மீசையையும் கட்டியான புருவம் லேசாக விலகி இருப்பதை கண்டு அதையும் பறித்தெடுத்தான். இதோ அவன் முன் நிற்கிறாள். அன்று துணிக்கடையில் அவனை அடித்த பெண். ஓங்கி அவள் மறு கன்னத்திலும் அறை விட்டவன், எனக்கு கூட யாரும் கொடுத்தத அப்படியே வச்சுக்கிற பழக்கம் இல்ல, நீ கொடுத்தத உனக்கே திருப்பி கொடுத்துட்ட,
எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே அடிச்சுட்டு ஏன் ஆபீஸுக்கே ஆம்பளை வேஷம் போட்டு வந்து என்னுடைய செக்ரட்டரியாவே வேலையில சேர்ந்து ஏன் கூட வேலை பார்த்துட்டு இருப்ப? உன்னை இப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன் என்றவன் செல்லை எடுத்து போலீஸை அழைக்க முயல மிஸ்டர் ஜோனிடம் இருந்து அழைப்பு வந்தது. இவருக்கு என்ன பதில் சொல்றது? முணுமுணுத்தவன் அழைப்பை ஏற்றான். சொல்லுங்க மிஸ்டர் ஜான். மிஸ்டர் கார்த்திக், அடுத்த வாரம் நானும் என்னுடைய டீமும் உங்களை சந்திக்க வரோம். மிஸ்டர் சண்முகம், மிஸ்டர் விக்னேஷ் 2 பேரும் நம்ம டீம் மீட்டிங்ல இருக்கணும். எனக்கு மிஸ்டர் சண்முகத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் அவரு நம்ம டீம்ல கண்டிப்பா இருக்கணும். ஓகே சார், ஓகே, நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று கூறி மிஸ்டர் ஜோன் அழைப்பை துண்டிக்க கோபமாக அபிநயாவை பார்த்தவன், உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டான். அபிநயா சார். நிறைந்து வழிந்த விழிகளை துடைத்தபடியே அவள் கூற, மிஸ்டர் ஜோன், நீ இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் டீம்ல இருக்கணும்னு சொல்றதால மட்டும் உன்னை இப்ப சும்மா விடுறேன். இல்லைன்னா இப்ப இங்க நடக்கிறதே வேற. இது சண்முகம் யாரு? என்னுடைய அண்ணன். என்ன பண்றோம் தெரியல. அப்பாவுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதும் அப்பா மேல இருந்த பாசத்துல அதை தாங்க முடியாம எங்கேயோ போயிட்டான். அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்பட்டது. ஒரு பொண்ணா வேலை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் அண்ணனுடைய சர்டிபிகேட் எடுத்துட்டு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு உங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தேன். ஸ்டாப் இட். இந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட சொன்னா எனக்கு பிடிக்காது. எங்க பாரு, நீ போட்ட இந்த வேஷத்தோட இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் ஆபீஸ் வா. ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் வேற நல்ல வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடு. புரியுதா? ஓகே சார். அவுட். அவன் கத்த அவள் வாசலை நோக்கி நடக்க சொடக்கு போட்டு அவளை அழைத்தவன், உன் துணியெல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு போ. குளியல் அறைக்கு சென்று தன் உடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து அவள் வெளியே வர கதவை சாத்தி தாழிட்ட கார்த்திக் கோபம் அடங்காதவனாக கையில் கிடைத்த அனைத்தையும் எடுத்து எரிந்துடைத்தான். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.